ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை நமது பல்கலைக்கழகத்தில் இளநிலை முதுநிலை இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்கள் வேலைவாய்ப்பு முன்பயிற்சி திட்டத்தில் சேர்வதற்கு அதற்கான பதிவு படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் இயற்பியல் துறை நடத்திய கல்லூரிகளுக்கு இடையிலான போட்டிகளில் நமது பல்கலைக்கழக இயற்பியல் துறை மாணவர்கள் கலந்து கொண்டு ஒட்டுமொத்த புள்ளியில் 2ஆம் இடத்தை பிடித்து வெற்றி கோப்பையை வென்றனர். 17/2/2025 அன்று கோயமுத்தூர் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் கணிதத்துறையின் சார்பில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் நமது பல்கலைக்கழக கணிதவியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜி மகாதேவன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றினார். வாரணாசி இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், தமிழ்நாடு வித்யா பாரதி உச்ச சிக்ஷா சம்ஸ்தான், புதுதில்லி பாரதிய பாஷா சமிதி இணைந்து வாரணாசி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி நிறுவனங்களில் இந்திய மொழிகள் மற்றும் இந்திய அறிவு முறைகளை மேம்படுத்துதல் எனும் பொருண்மையில் நடைபெற்ற தேசிய பயிலரங்கின் தொடக்க விழாவில் நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநதம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். திருச்சி தூய வளனார் கல்லூரியின் தமிழ் துறை வீரமாமுனிவர் குறித்து நடத்திய கட்டுரை போட்டியில் நமது பல்கலைக்கழக கல்வியல் துறை மாணவர் பாலாஜி பங்கேற்று 3வது பரிசினை பெற்றார். நமது பல்கலைக்கழக கல்வியல் துறையில் பிஎட் பயிலும் 3 மாணவர்கள் எஸ்ஆர்வி பள்ளியிலும், 1 மாணவர் திருச்சி கமலா நிகேதன் பள்ளியிலும் பணிவாய்ப்பினை பெற்றனர். நமது பல்கலைக்கழக டிடியு கே வளாகத்தில் பல்கலைக்கழக வேலைவாய்ப்பு மையத்தின் சார்பில் டஃபே நிறுவனத்திற்கான பணிவாய்ப்பு நேர்காணல் முகாம் நடைபெற்றது. இதில் பிஓக் பண்ணை உபகரண செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பு 3ஆம் ஆண்டு பயிலும் 7 மாணவர்கள் டஃபே நிறுவனத்தில் பணிபுரியும் வாய்ப்பினை பெற்றனர். பணிவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பல்கலைக்கழக வேலைவாய்ப்பு மையம் வாழ்த்து தெரிவித்தது. செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா, இயக்குனர் பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.